இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் 16வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, போன ஸ்லோகத்தில் யாரெல்லாம் இறைவன் இருக்கிறார் என்கிற அந்த உண்மையை உணராமல் இருக்காளோ, யாருக்கெல்லாம் அந்த இறைவனின் பல ஸ்வரூபங்கள் ஒரே இறைவனின் ஸ்வரூபம் தான் என்று புரியலையோ, இந்த கடவுள் வேற இந்த கடவுள் வேற என்று பிரித்து யாரு பார்க்கிறாளோ, அந்த மாதிரி ஒரே இறைவனின் பல ஸ்வரூபங்களாக இருக்கு என்று யார் உணரவில்லையோ அவர்கள் அனைவருமே அசுரத்தன்மையை பெறுகிறார்கள், அசுர பாவத்தை பெறுகிறார்கள் என்று சொன்னார் நம்மளோட கிருஷ்ணர். இப்ப இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் சொல்ல வர்ற அந்த விஷயம் என்ன என்றால், இந்த மாதிரி யாரெல்லாம் அசுரத்தன்மையை பெறுகிறார்கள் என்று பார்த்தோம். இப்போ யாரெல்லாம் அந்த இறைவனை வழிபடுகிறார்கள் என்று கேட்கும்போது கிருஷ்ணர் ஒரு அழகான பதிலை சொல்றாராம். அர்ஜுனா, என்னை வழிபடுகிறவர்கள் 4 வகையாக இருக்கிறார்கள் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். இப்படி அந்த 4 வகை என்னென்ன என்று கேட்டால், ஆர்த்தோ, ஜிக்ஞாசுர், அர்த்தாத்தி, ஞானி என்று 4 வகைகளை சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இந்த 4 வகைகள் என்ன என்று பார்ப்போம். முதலில் ஆர்த்தோ. ஆர்த்தன் என்றால் யார் என்றால் கஷ்டத்தில் இருப்பவன் என்று பொருள். அதனால் கஷ்டத்தில் இருப்பவன் இறைவனிடம் வேதனையை, தனக்கு மனதுக்குள்ள கவலையை கடவுள்கிட்ட கேட்கிறார். இது இயல்பான ஒரு விஷயம்தான். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா எடுத்து என்றால் அந்த கடவுளை வேண்டிக்கோ, அது அவர் தான் நமக்கு கை கொடுக்கணும் என்று சொல்வா எல்லாருமே. இதுவே நம்ம கோவிலுக்கு போனோம் என்றால், நம்ம கோவிலுக்கு போயிட்டு என்ன ஒரு பிரார்த்தனை செய்வோம், என்ன ஒரு வேண்டுதல் வைப்போம் என்றால், எனக்கு இருக்கும் இந்த கவலைகள் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் எனக்கு கஷ்டங்களாக இருக்கு, இதெல்லாம் எனக்கு நடக்கணும் என்ற ஆசையாக இருக்கு, இதெல்லாம் நான் செய்யணும் என்று எனக்கு விருப்பமாக இருக்கு, இதெல்லாம் நடக்கிறதுக்கு நீயே எனக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நம்ம பிரார்த்தனை செய்வோம் கோவிலுக்கு போனா. அதனால் முதல் வகையாக ஆர்த்தன். ஆர்த்தன் என்று சொன்னாலே கவலையில் இருப்பவன், கஷ்டத்தில் இருப்பவன் என்று பொருள். ஆர்த்தோ. ஜிக்ஞாசுர். ஜிக்ஞாசுர் என்றால் ஏதாவது தெரிந்து கொள்கிறோம் என்ற ஆர்வம் இருக்கிறவன். அந்த இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளணும். அவர் எங்க இருக்கிறார், அவர் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறார், அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் இறைவன் நமக்குள்ள எப்படி இருக்கிறார், நம்மை ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அந்த இறைவன், நமக்குள்ள வசிக்கும் அந்த இறைவனை எப்படி உணர்வது, இப்படி பல கேள்விகள் அந்த ஒரு நபரின் மனதுக்குள்ள வருமா. அந்த இறைவனை பற்றி அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ளணும் என்கிற அந்த ஒரு ஆர்வம் தனக்குள்ள இருக்குமாம். இப்படி ஆர்வம் பெற்ற ஆர்வமுடையவனாக இருப்பவர் ஜிக்ஞாசுர் என்கிற சொல்லில் வருவார். அடுத்தது அர்த்தார்த்தி என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். 3வது வகையான நபர் அர்த்தார்த்தி. அர்த்தார்த்தி என்றால் இந்த உலகியல் சுகங்களுக்காக ஆசைப்படுகிறவர். ஒரு கோவிலுக்கு போயிட்டு எனக்கு இந்த பைக் வாங்கணும் என்ற ஆசை, எனக்கு இத்தனை வீடுகள் கட்டணும் என்ற ஆசை, எனக்கு இந்த கார் இந்த மாடல் வாங்கினா நல்லா இருக்கும் என்ற ஆசை என்று இந்த லோகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே கேட்பதற்காகவே இறைவனிடம் செல்வாளாம். எனக்கு இதை நீதான், இது வாங்கணும் என்ற ஆசை, இதற்கான பண உதவி, இது நடக்கும் இந்த வழிமுறைகள் இதெல்லாமே சரியாக நடக்கணும் என்று நீதான் உதவ வேண்டும் என்று நம்ம இந்த உலகத்தில் நமக்கு இருக்கும் ஆசைகள் எல்லாத்தையும் அந்த இறைவனிடம் சொல்றோம். 4வதாக இருப்பவர் தான் ஞானி.